அப்பையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவரோட ஒரு ஃபாலோ அப் இருந்தது. சிம்பு சாரோட. அப்பப்போ கூப்பிடுவார், நான் பேசுவேன், அவருக்கு கூப்பிட்டு டைம் கேட்பேன். அப்பப்போ மீட் பண்ணுறது, மீட் பண்ணிவிட்டு அப்போ அவருக்கு வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒரு படம் அப்போவே முதல்ல திட்டமிட்டாங்க. வெங்கட் பிரபு சாரோட ஒரு படம், அதெல்லாம் அப்போவே அவர் பேரலாக அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால் நான் ஒரு ஓரத்தில் போய் நின்றுட்டு வருவேன். நம்ம ரொம்ப ஒவ்வொரு தடவை ரிசீவ் பண்ணி நல்லா பேசுவார், இந்த இப்படி பண்ணலாம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் பேசுவார். பட் அது ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அது கரெக்டாக நடக்கலை. சரி, ஓகே, ஏன்னா அவரோட கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கே தெரிஞ்சுது. சரி, வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸை நம்ம இது பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த தொடர்பு மூலமாக சக்கரவர்த்தி சார், நிக்காட் சக்கரவர்த்தி சாருடைய அறிமுகம் கிடச்சி தான் நான் ஒரு காதல் கதையை அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வடமொழியில் வந்து ஆதித்யா ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் கதை கேட்பார் எப்போவுமே. அவர் கதை கேட்குறதா இருந்தால் முதல் நாள் நைட்டே ரூம் போட்டுருவார். அங்கே காலையில் வர சொல்லுவார். ஒரு கைலி கட்டியிருப்பார், அந்த ஒரு ஷர்ட்டு போட்டுட்டு கதை கேட்பார். இது ரெகுலராக ஒரு ஆதித்யாலாம் தான் கேட்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவர் என்ன ஆதித்யாவுக்கு தான் கூப்பிட்டாரு. போய் ஃபஸ்ட்டு அந்த கதையை சொன்னேன். சந்திரபாபுன்னு அந்த கதை டைட்டில் சார், கதை பேர். அது ஒரு லவ் ஸ்டோரி சார். பிரேமம், அட்டக்கத்தி, ஆட்டோகிராஃபு, அந்த பாணி. ஒரு பையன், அவனுக்கு 3 காதல். எப்படி ஒரு கிராமத்துலேருந்து சென்னைக்கு வர்ற பையன் எப்படி இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கான, கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமரான காதல் கதை. அந்த கதையை அவர் கேட்ட உடனே நல்லாயிருக்கு, இதை நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அவர் பையன் தான் ஹீரோ, ஜானி, அந்த ரேணிகுண்டா படத்தில். அப்போ வந்து சக்கரவர்த்தி சார் பெரிய ப்ரொடியூசரு, கிட்டத்தட்ட அஜித் சாரை வச்சு அத்தனை படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவரோட நமக்கு ஃபஸ்ட்டு படம் கிடச்சிதுங்கிறது எனக்கு ரொம்ப அப்போ இது. பட் அது என்ன அடுத்த ப்ராசஸ்ஸு, நீங்கள் ரெடி பண்ணுங்கள், முதல்ல ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கன்னா அவர் வந்து ஓகே சொல்லலை. ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள், அடுத்தது எனக்கு பேசிக்காக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டார்.